மகிழ்வுடன் யாம் அழைத்தோம் குருகுலமே வருக. மங்கள ஒளியுடன் மகிழ்வுடன் யாம் அழைத்தோம் குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக. குருகுலமே வருக. குற்றுவிளக்கின் முதல் திரியினை ஏற்றுவதற்கு ஃபாதர் லியோ மெல்கியூர் பாபு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். குத்துவிளக்கின் இரண்டாம் திரியை ஏற்றுவதற்கு நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். குத்துவிளக்கின் மூன்றாம் திரியை ஏற்றுவதற்கு இன்றைய நவநாள் உணவு வழங்கிய உபயம் செய்த திரு ஸ்டீபன் ராஜ், திருமதி சித்ரா குடும்பத்தின் சார்பாக திருமதி சித்ரா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். குத்துவிளக்கின் நான்காம் திரியை ஏற்றுவதற்கு பங்கு பேரவையின் பொருளாளர் திரு பெலிக்ஸ் ஆனந்த் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, புனித லூர்து அன்னையினுடைய 8ஆம் மாத நவநாளை இன்றைய நாளில் நிறைவேற்றுவதற்காக நம்மிடையே வருகை தந்திருப்பவர் நம் பங்கின் முன்னாள் பங்கு தந்தை அருள்பணியாளர் லியோ மெல்கியூ பாபு அவர்கள். தந்தை அவர்களை நமது ஊரில் இருக்கின்ற அனைவரின் சார்பாக வருக வருக என கரம் தட்டி வரவேற்று மகிழ்வோம். அன்புக்குரியவர்களே, நவநாள் துவங்கி 8ஆம் மாதத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இத்தனை மாதங்களாக அன்னையின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி சொல்லும் வண்ணமாக இப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றைய நாளில் நம் பங்கில் கடந்த ஆண்டு பணிபுரிந்து விண்ணக பிறப்பு அடைந்த அன்புக்குரிய பாசத்திற்குரிய நமது முன்னாள் பங்கு தந்தை அருள்பணியாளர் பிலிப் ஆண்டனி அவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிற்காக
அவர் இறந்த இந்த முதலாம் ஆண்டில் அவரை நினைவு கூர்ந்து அவர் வழியாக நம் பங்கு இறை சமூகம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும், தந்தை அவர்களை இறைவன் விண்ணக வீட்டில் இணைத்து அவரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக நம் பகுதியை இன்னும் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் எனவும், தந்தையின் ஆன்ம இலைப்பாற்றிற்காக இப்பலியை இறை மக்களாகிய நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய நாளில் ஜாஸ்பர், ஜோஸ்வித் இவர்களின் உடல் உள்ள சுகத்திற்காக, படிப்பிலும் ஞானத்திலும் அவர்கள் சிறந்து விளங்க வேண்டுமென அவர்களது குடும்ப உறவுகள் இப்பலியை வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். அரவிந்த், கரோலின் இவர்களின் மகன் நித்திஷ் தனது 5வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இறைவன் அவருக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், இனி வருகின்ற நாட்களில் படிப்பிலும் ஞானத்திலும் அவர் சிறந்து விளங்க வேண்டுமெனவும், அவரின் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் நலனுக்காகவும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இயேசுதாஸ் நினைவாக ஜெயமணி குடும்பத்தினர் மற்றும் ஸ்ரீவன்ராஜ், ஜெசிந்தா இவர்களின் குடும்ப நலனுக்காகவும், இவர்களின் பிள்ளைகள் மற்றும் உடலுள்ள சுகத்திற்காகவும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறார்கள். மேலும் தந்தை அவர்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவரின் ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் இப்பலியை அவர்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். மேலும் இன்றைய நாளில் நம்மிடையே வருகை தந்து இத்திருப்பலியில் நமக்காக ஜெபிக்கவிருக்கின்ற அன்புக்குரிய தந்தை பாபு அவர்களுடைய கருத்துக்களுக்காக இப்பலியில் இணைந்து ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். கிளை கிராமங்களிலிருந்து இங்கு இணைந்திருக்கின்ற முருக்கூர், அரசங்குடி, விளாங்குளம் இறை மக்களின் கருத்துக்களுக்காகவும் இப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இப்பங்கின் வளர்ச்சிக்காக முன்னெடுக்கிற எல்லா செயல்பாடுகளிலும் அன்னையின் உடனிருந்து வழி நடத்தியமையை நன்றியோடு நினைவு கூர்ந்து நன்றியின் பலியாக இப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். ஏர்போர்ட் பங்கை சார்ந்த அண்ணன் ஆனந்த் மற்றும் அண்ணன் ஸ்ரீபன் அவர்களின் குடும்ப கருத்துக்களுக்காக இப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இத்தகைய வேண்டுதலோடு இங்கிருக்கின்ற அனைவரும் நமது தனிப்பட்ட வேண்டுதல்களையும் இணைத்து கொண்டு தகுந்த முறையில் இக்கல்வாரி பலியில் பங்கெடுத்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது அன்னையினுடைய நவநாளை நாம் துவங்குகிறோம். உங்கள் கைகளில் இருக்கின்ற நவநாள் புத்தகத்தில் பக்கம் எண் 9 நாம் அனைவரும் எடுத்துக்கொள்வோம். மூவொரு இறைவனுக்கு அஞ்சலி. அன்னையின் திருத்தலத்தில் அவரது அரவணைப்பில் ஒன்று கூடியுள்ள நாம் மூவொரு இறைவனை போற்றி புகழ்வோம். மானிட குலத்தின் படைப்பு, விடுதலை, பராமரிப்பு இவற்றில் மிகுந்த அக்கறையும் பரிவும் கொண்ட இறைவா, வரலாற்றில் புனித மரியாளுக்கு சிறப்பிடம் கொடுத்தவரை உம்மை போற்றி புகழ்கின்றோம். தனது இறையாட்சி திட்டத்திலே புனித மரியாளுக்கு சிறப்பிடம் கொடுத்து அவரை தன் முன்னுரிமை சீடராக கொண்டிருந்த எம் அன்பு இயேசுவே, உம்மை வாழ்த்தி வழிபடுகின்றோம். உலகத்தை மீட்டவரையே, புனித மரியாளின் வயிற்றில் தாங்க எழுந்து வந்த தூய ஆவியாரே, எங்கள் நடுவில் எழுந்தருளி அருள் வளம் பொழிந்து இந்நாளும் காப்பவரே, உம்மை வாழ்த்தி பண்புகின்றோம். புனித லூர்து நகர் அன்னையின் திருப்பயணிகளே, அன்னையின் அன்பு குழந்தைகளாய் நாம் அனைவரும் ஒரே குடும்பம் என்ற இறை உணர்வோடு நம் அன்னையை போற்றி புகழ்வோம். லூர்து நகரில் வாழும் புனித லூர்து அன்னையே, புதுமை நல்கும் அன்னையே, உம்மை பணிந்து வாழ்த்துகின்றோம். எங்கள் தலைவராம் இயேசுவை வயிற்றில் தாங்கியதால் பெண்களில் பேறு பெற்றவரே, உன்னதரின் திருப்பேழையே, எங்களுக்காக மீட்பரிடம் பரிந்து பேசுகின்ற புனித அன்னையே, எட்டு திக்கும் புகழ் பெறுகின்ற எங்கள் லூர்து அன்னையே, மன்னக மாந்தர்களின் மகிமையே, உம் திருவடிகளில் எங்கள் புகழ் அஞ்சலியையும் வணக்கத்தையும் மனமகிழ்ந்து செலுத்துகின்றோம். மூவொரு இறைவனுக்கு தன்னையே காணிக்கையாக்கிய நம் அன்னை மரியாளை போல நாமும் நம்மையே இறைவனுக்கு காணிக்கையாக்குவோம். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரை, உம் முன் பணிந்து வேண்டுகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். தம் விருப்பத்தை சிறிதும் நாடாமல் விண்ணக தந்தையின் விருப்பத்தையே பெரிதென கொண்டு நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று பணிந்த மரியாளை போல எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உமக்கு காணிக்கை ஆக்குகின்றோம். எம் காணிக்கையை ஏற்று இறையாட்சி பணியில் எங்களை இணைத்து எம் இதய ஏக்கங்களை நிறைவேற்றுவீராக. திருச்சி லூர்து நகரில் கோவில் கொண்டிருக்கும் நம் தாய் மரியாளை நோக்கி உருக்கமுடனும் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் அன்றாடுவோம். திருச்சி லூர்து நகரில் வாழும் புனித லூர்து அன்னையே, இயற்கை ஆற்றலுக்கும் மானிட வல்லமைக்கும் மேலாக உலக மாந்தரின் சொல்ல முடியாத போராட்டங்களையும் துன்பங்களையும் போக்கி
நாங்கள் விரும்பும் நன்மைகளையும் எங்களின் விடுதலை இயக்கங்களையும் பெருமளவில் அளிக்கும் உமது அன்பும் அருளும் இப்பரந்த நாட்டில் மட்டுமே அன்றி உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் பரவி இருப்பதை எண்ணி நன்றி பண்பாடுகின்றோம். இந்நேரத்தில் எங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களை போக்கவும் நாங்கள் விரும்பும் நன்மைகளை அடையவும் எம் மீட்பின் எதிர்பார்ப்புகளை தீர்க்கவும் எப்பக்கமும் ஓடியாடி களைத்து சோர்ந்து எவ்வித பயனுமின்றி இறுதியாக உம் திருமகனின் திருவழிதான் எம் விடுதலை வழி என்று தேர்ந்து தெளிந்து உம்மை தேடி உம் பரிந்துரை வேண்டி ஓடி வந்திருக்கின்றோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் உமது அன்பையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் விடுதலையையும் எமக்கு அளித்தருளும். எங்கள் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் முழு மனித வாழ்வுக்கும் ஏற்பட்ட துன்பங்கள் முற்றிலும் மாறவும் எமக்கு தேவையான நன்மைகளை நாங்கள் அடையவும் மூவொரு இறைவனின் விருப்பத்தின்படி எங்களுக்கு பெற்றுத்தாரும். எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து ஆசீர்வதியும். வாழ்வுக்காய் எங்கும் எம் சகோதர சகோதரிகளின் வாழ்வு சிறக்க அருள் புரியும். என்னாலும் உம்மையே புகழ உம்மை போலவே வாழ வரம் தாரும். அனைவரும் எழுந்து நிற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளுக்கும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள தந்தையே, எங்கள் இதயங்களை உம்பால் திருப்பியருளும். அதனால் நாங்கள் என்றும் தேவையான ஒன்றை மட்டும் நாடி பிறர் அன்பு செயல்களை ஆற்றி உமது வழிபாட்டுக்கு எங்களையே அர்ப்பணித்தவர்களாய் வாழ அருள்வீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்கள் இனமாய் நீ இருப்பாய். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வசனங்கள் 14 19 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகிய ஆண்டவர் என்று உமக்கு கட்டளையிட்டுள்ளார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு. ஆண்டவரை உன் கடவுளாய் ஏற்பதாகவும்
உமக்கு கடவுளாக இருப்பார் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய். நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாய் இருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும் அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கே. அதிகாரம் 5 இறை வசனங்கள் 43 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தலச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு வாசகம். பகைவர்களை அன்பு செய். பகைவர் எங்கே இருப்பாங்க? எங்கேயோ இருக்க மாட்டாங்க. எங்கே தான் இருப்பாங்க? வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. அப்போ பகைவர் வெளியில் வேற எங்கிட்ட இல்லை, எங்கே தான் இருப்பாங்க? வீட்டில் தான். கணவன் மனைவி பிள்ளைகள் உற்றார் உறவினர் நண்பர்கள் இவ்வளோதான். வேற எங்கிட்டோ இருந்தெல்லாம் விட்டலாச்சாரியார் படத்தில் வர்றது போல் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் பாகிஸ்தான்காரன் யானாவது ஒரு நமக்கு எதிரியாக இருக்கானே. ஃபாதர் பாகிஸ்தான்லேருந்து நேற்று ஒருத்தர் என் வீட்டில் சண்டை போட்டு போனேன். எப்போ சொல்கிறேம்மா, இப்போ இயேசுநாதர் பகைவர்களை அன்பு செய்யினா எங்கேயோ போய் அன்பு செய்கிறது கிடையாது. நமக்குன்னு ஒவ்வொருத்தனுக்குன்னு உரித்தான ஒரு சர்க்கிள், ஒரு வட்டம் இருக்கிறது. அதற்குள் இருக்கக்கூடியதை இன்றைக்கு நாம் சிறப்பான விதத்தில் யார் யாரெல்லாம் நம்ம பகைவர். கணவர் பல நேரங்களில் மனைவிக்கு பகைவர் ஆயிடுறாங்க, ரைட்டுங்களா? மனைவி பல நேரங்களில் கணவருக்கு. அப்போ பகைவரை அன்பு செய்தல் என்பது நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களை, நம்ம கணவன் மனைவியை, மனைவி கணவரை, பிள்ளைகள் பெற்றோர்களை, ரைட்டுங்களா? அதாவது எளிதாக கோபப்பட்டு வார்த்தைகளை பேசிடலாம். ஆனால் அதற்கப்புறம் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நினச்சி பார்த்தா பல நேரங்களில் பேசாமல் இருப்பதே பெட்ரு. அதனால தான் ஆண்டவர் அழகா சொல்கிறாரு, பகைவரை அன்பு செஞ்சுட்டு போய்யா, ஏன் போய் அவன்கிட்ட சண்டையை போட்டு இந்த வக்கீல் ஜட்ஜு அங்கிட்டலாம் போய்கிட்டு நீ ஏன் இது பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு. அதாவது ஊருக்கு வெளியில் 2 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துருக்குறாங்க. என்னன்னா ஒருத்தன் கேட்டிருக்கான், டே நீ என்னடா பண்ண போகிற? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உனக்கு என்னடா? டே நீ என்னடா பண்ண போகிற? நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்குவேன், நிலம் வாங்கி அதில் ஒரு பயிரிடுவேன், பயிரிட்டு அதில் வர்ற விளைச்சலை விற்பேன், விற்று நிறைய காசு சம்பாதிப்பேன், சம்பாதிச்சு வீட்டை கட்டுவேன், கட்டி இப்படியே போய்க்கிருக்கான். என்னடா இவன் நம்மள்கிட்டே கேட்டுக்கிற கட்டி என்னையே கேட்டது ரைட்டு, நீ என்னடா பண்ண போகிற அப்படின்னு திருப்பி கேட்டுவிட்டான். பல நேரங்களில் கேள்வி கேட்குறது ஈஸி, பதில் சொல்கிறது எவ்வளவு கஷ்டம் அந்த பயலுக்கு தெரியும். கொஸ்டின் பேப்பர் தயாரிக்கிறது ஈஸி, எழுதுறதுக்கு வாத்தியாரு கொடுத்தா கூட ஃபெயிலாக போயிடுவாங்க பல நேரங்களில். பல நேரங்கள் இல்லை, எல்லா நேரத்துலையும், ரைட்டுங்களா? அப்போ நீ என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டால் அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், நான் மாடு வாங்க போகிறேன் அப்படின்றீங்க. மாடு வாங்கி நீ வாங்கின வயலில் மேலே மேய்க்க விட போகிறேன்னு இருக்கிறேன். விட்டாம் பாருங்க, லெஃப்ட் ரைட்டில் கொழுக்கட்டை மாதிரி வீங்கிக்கிச்சு. வக்கீல் கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜுக்கு போயிட்டாங்க. ஜட்ஜு கேட்குறாரு, என்னடா பிரச்சனை உங்களுக்குள்ள? அவர் சொல்கிறார், ஐயா இவன் மாடை வாங்கி என்னுடைய வயலில் மேய்க்க போகிறானாம்யா அப்படின்னு. உடனே அவர், சரி சரி இது எந்த போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலில் வருது, எங்கப்பா உன் நிலம் இருக்குது, எந்த ஏரியாவில் இருக்குது, எந்த கிராமத்தில் இருக்குது, எந்த வட்டத்தில் இருக்குது, எந்த சர்வே நம்பர் சொல்கிறா? ஐயா இனிமேல் தாயா வாங்க போகிறேன்னு இருக்கேன். இன்னும் அவன் நிலமே வாங்கல். என்னது இனிமேல் தான் வாங்க போறியா? உன் மாடு எங்கடா அப்படின்னு. அதுவும் இனிமேல் தாயா வாங்க போகிறேன்னு இருக்கிறேன். மாடும் வாங்கலை, நிலமும் வாங்கலை, ஆனால் 2 பேரும் எங்கே போய் நிற்கிறாங்க?
கோர்ட்டில். பல நேரங்களில் இந்த பகைவர்களை அன்பு செய்வது அவனுக்கு நல்லதோ இல்லையோ, யாருக்கு நல்லது? நமக்கு நல்லது. பகைவரை அன்பு செய்தல் அவங்களுக்கு சாதகமோ இல்லையோ நமக்கு சாதகம். புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு சாதகம், நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், நமக்கு ஒரு அமைதி, நமக்கு ஒரு மன நிறைவு, நமக்கு ஒரு மன நிம்மதி. அதனால தான் ஆண்டவர் என்ன அழகா சொல்றார், பகைவரை அன்பு செய் அப்படிங்கிறப்ப அந்த கோபத்தோடே வாழுகின்ற போது இழப்பு யாருக்கு? அவங்களுக்கு இல்லை, நமக்கு தான். நாம தான் ப்ரெஷரு, சுகரு எல்லாத்தையும் இப்போ எல்லாம் ப்ரெஸ்டீஜ் ஆகி போச்சு. அதை ரைட்டுங்களா? காலையில் வாக்கு போடுறது, 40 வயசு ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. உனக்கு இன்னும் சுகர் வரலையா? வரல. என்னாமா நீ 40 வயசு ஆச்சு இன்னும் சுகர் வராமல் இருக்கிற? பல நேரங்களில் பாருங்க. அப்ப இந்த கோபத்தை குறைப்பது என்பது, பிறரை மன்னிக்காமல் இருப்பது என்பது நமக்கு கெடுதல். சரி, கோபத்துக்கு ஆப்போசிட் என்ன சொல்லுங்க பாப்பா? மன்னிக்காமல். இது கோபத்துக்கு ஆப்போசிட். ஏன் கோபப்படுற ஒருத்தர் மேலே? இப்போ பகைவரை அன்பு செய்கிறாங்கன்னு சொல்கிறோம். பகைவர் ஏன் அவங்க மேலே கோபப்படுறோம் சொல்லுங்க? பழைய ஏற்பாட்டில் காயின் ஆபேல் சகோதரர்களுக்குள்ள கோபம் வந்துச்சு. ஏன் கோபப்படுறாங்க? கடவுள் ஒருத்தருடைய காணிக்கையை ஏற்றுக்கிட்டாரு, இன்னொருத்தருடைய காணிக்கையை ஏற்றுக்கல. அதுக்கு கொஞ்சம் அப்புறம் வந்தால் யோசேப்பு அவருடைய சகோதரர்கள்னு ஒரு கதை வருது. ரைட்டுங்களா? யோசேப்பை என்ன பண்ணிடுறாங்க? அடிமையாக வித்துறாங்க. அடிமையாக வித்துறாங்க. விற்றதுக்கப்புறம் இவர் ஒன்றும் அவங்களோட சண்டையெல்லாம் போடலை. அவர் பேசாமல் அவர் போக்க பார்த்துட்டு போய்க்கிருக்காப்புல. போய் கடைசியாக அவரை கடவுள் ஒரு உயரிய பதவியில் உட்கார வச்சிடறாரு, இன்னொரு நாட்டில், இன்னொரு தேசத்தில். இங்கே என்ன? பஞ்சம், பட்டினி. மீதி சகோதரர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே பஞ்சம், பட்டினி, சாப்பிட்றதுக்கே வழி இல்லை. கடைசியாக கடவுள் அவர்த்தே போக வைக்கிறாங்க. பார்த்தீங்களா? எவனை இவங்கெல்லாம் சேர்ந்து அடிமையாக விற்றாங்களோ அவரிடமே சென்று அந்த சாப்பாட்டுக்கு அவரே கொடுக்குறார். அவரே கொடுக்குறார். பாருங்க, இதே சண்டை போட்டிருந்தா கூட கடவுள் அவ்வளோ தூரம் அவரை உயர்த்தி வைத்திருப்பாரான்னு தெரியல. பல நேரங்களில் நாம் அமைதியாக இருந்தால்தான், பகைவரை அன்பு செய்தால்தான் கடவுள் உயர்த்துவார். இல்லைன்னா கடவுள் நீயே சண்டை போட்டுக்கப்பாமல் போயிடுவார். இன்னொரு பழைய ஏற்பாட்டில் இன்னொரு 2 அருமையான மனிதர்கள், வாய்ப்பு கிடைத்த போதும் ஒருவனை கொல்லாமல் விட்டு சென்ற ஒரு மாபெரும் மனிதன். யார் அவர்? யாரு? தாவீது. யாரை கொல்லுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது? சவுலை கொல்லுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. வாய்ப்பு கிடைத்த போதும் அவரை கொல்லாமல். ஆனால் சவுலுக்கு இவரை கொல்றதுக்கு தான் தேடிக்கிட்டு இருக்காப்ல. இந்த முதிர்ச்சி, மெச்சூரிட்டி அப்படின்னா என்னன்னு அழகாக சொல்லுகிறார்கள். என்ன? எனக்கு எதிராக செயல்பட்டவர்களுக்கு எதிராக செயல்பட வாய்ப்பு கிடைத்தாலும் நகர்ந்து செல்வது. இதுதான். இப்போ என்னை ஒருத்தர் அடிச்சிடறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் ஹெச்சமாக இருக்கிறார். அவர் என்னவா இருக்கிறாரு? ஹெச்சமாக இருக்கிறார். ஹெச்சமாக இருக்கப்போ அடிச்சு போடுறாரு. நான் அப்போ படித்து நானும் ஒரு ஸ்கூலில் வாத்தியாராகி டிஓ ஆயிடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவரை பழி வாங்குவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன வேணாலும் பண்ணலாம். வாய்ப்பு கிடைத்தாலும் அமைதியாக நகர்ந்து செல்வது தான் முதிர்ச்சி. தாவீதை போல அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. சவுலை கொண்டிருக்கலாம் அன்று இரவு, ஈட்டி அந்த இதை வச்சு கொண்டிருக்கலாம், ஆனால் கொல்லவில்லை. வாய்ப்பு இருந்த போதும், பகைவர்களை பழி வாங்குவதற்கு வாய்ப்பு இருந்த போதும், இருந்தாலும் அமைதியாக சென்றால்தான் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். புரிந்து கொள்ளுங்க. இல்லை எனக்கு பவர் இருக்குன்னு ஆக்ட் பண்ணோம்னா கடவுள் ஆக்ட் பண்ண மாட்டாரு. கடைசி வரையில் பஞ்சாயத்தில் இருக்க வேண்டியதான். 2 குறிப்பேடு 20வது அதிகாரத்தில் அழகாக ஒரு இடத்துல வரும். யோசேபாத் அப்படிங்கிற ஒரு அரசராக இருக்கின்ற போது அங்கே இருக்கக்கூடிய அமோனியர்கள், மோவாபியர்கள்லாம் போரிட வருவாங்க. நிறைய பேர் வருவாங்க, ஆயிரக்கணக்காக நிறைய பேர் போரிட வருவாங்க. இவர் பயந்துருவாப்ல. யாரு? அரசர். ஐயோ இத்தனை பேர் இருக்கிறாங்களே, நம்ம ஆளுங்க நம்ம படை வீரர்களை வச்சுட்டு அவங்கள போய் அடைக்க முடியுமா? நம்ம காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்ன. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஜோசுவேல் அப்படிங்கிறவர் சொல்லுவாப்ல, ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகிறார், போரிடுபவன் நான், வெற்றி உமக்கே. யார் சொல்றாரு? கடவுள் சொல்லுகிறார், போரிடுபவன் நான், வெற்றி உமக்கே. இந்த பகைவர்கள்ட்ட நம்மளே சண்டை போட ஆரம்பிச்சோம்னா கடவுள் நமக்காக பரிந்து பேச மாட்டார். அதனால பல நேரங்களில் நமக்கு எதிராக சிந்திப்போர், செயல்படுவோர்
நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கியோரை அமைதியாக விட்டுவிட்டு கடந்து செல்வதுதான் கடவுள் நம்மை மேன்மைப்படுத்துவதற்கான ஒரு சிறந்த வழி. அதனால பழிவாங்க வாய்ப்பு கிடைத்தும் பழிவாங்காமல் இருந்தோம் என்று சொன்னால் கடவுள் நம்மை உயர்த்துவார். பல நேரங்கள்ல இல்ல வாய்ப்பு கிடைச்சிருச்சா அவனை பழி வாங்கிடுறோம் அப்படின்னு சொன்னா அதோட முடிந்து விட்டது. கடவுள் நம் பக்கம் இருக்க மாட்டார். அதனால அழகாக சொல்வார், பேட்டில் இஸ் மைன், விக்டரி இஸ் யுவர்ஸ். போரிடுபவன் நான், நமக்காக கடவுள் போரிடுவார். நம்ம பேசாம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆகையினால இந்த ஒரு பகைவனை அன்பு செய்தல் என்பது நமக்கு சாதகமானது, நமக்கு மாண்பு கொடுக்கக்கூடியது, நமக்கு இன்னும் அதிகமான ஒரு உயர்வை கொடுக்கக்கூடியது, பழைய நிலையிலிருந்து புதிய நிலைக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியது. ஆகவே இந்த நாளில் பகைவர்களை அன்பு செய்வது என்பது என்னை உயர்த்துகிறது என்பதை புரிந்து கொண்டு வாழ்வோம். பகைவர்களை அன்பு செய்வோம். நம் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கையோடு நம் தேவைகளை இறைவனிடத்தில் எடுத்துரைப்போம். அன்பின் இறைவா, அகில உலக திரு அவையையும் எங்கள் மறைமாவட்டத்தையும் அருட்பணியாளர்களையும் இறையரசு பணியிலும் நற்செய்தி பணியிலும் ஈடுபட்டு உழைக்கும் துறவரத்தாரையும் காத்து வழிநடத்த வேண்டுமென்று புனித லூர்து அன்னை வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித லூர்து அன்னை வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அற்புத நலம் தரும் இறைவா, உடல் நலம் வேண்டி, பொருளாதார பலன் வேண்டி, ஆன்ம நலம் வேண்டி இத்திருத்தலத்தை நாடி வந்துள்ள உம் அடியார்களுக்கு எல்லா வரங்களையும் சுகங்களையும் நலன்களையும் உம் திருவுளப்படி நல்கிட அருள் தாருமாறு புனித லூர்து அன்னை வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித லூர்து அன்னை வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விடுதலை அளிக்கும் இறைவா, நாள்தோறும் உம் திருவடி தேடி வரும் அனைவரையும் கண்பாரும். எங்களின் அவல நிலை ஒளிந்து சமத்துவம் பிறந்து சகோதரத்துவம் எங்களில் மலர அருள் செய்தருளுமாறு புனித லூர்து அன்னை வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித லூர்து அன்னை வழியாக ஆண்டவரை எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, எங்கள் புனித லூர்து அன்னையின் இத்திருத்தலத்திற்கு உதவிடும் நன்கொடையாளர்களை உம் அருளால் நிரப்பியருளும். இன்னும் பலர் தங்களது தாராள உள்ளத்தால் உம் பணி சிறக்க உதவி செய்ய வேண்டுமென்று புனித லூர்து அன்னை வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித லூர்து அன்னை வழியாக ஆண்டவரை எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் இறைவா, ஏழை எளியோர், விதவைகள், முதியோர், அனாதைகள், நோயுற்றோர் இவர்களுக்கு ஆறுதல் அளித்து அருள் வாழ்வையும் மன நிறைவையும் தந்தருள வேண்டுமென்று புனித லூர்து அன்னை வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித லூர்து அன்னை வழியாக ஆண்டவரை எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல தந்தையே, திருச்சி லூர்து நகர் புனித லூர்து அன்னை வழியாக நாங்கள் எழுப்பியுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். எங்கள் தாயும் அரசியுமான புனித லூர்து அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்கள் வாழ்வு வளம் பெற, எங்களுக்கு நேரிடுகின்ற துன்பங்கள் பரந்தோட, குடும்பங்கள் அனைத்தும் செழித்தோங்க, சமுதாயம் சீர்பெற, இவ்வுலகம் அமைதியில் திளைக்க எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் புனித திரு அவைக்கும் புனித திரு அவை நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இப்புனிதமான மறை நிகழ்வுகள் எங்களை புதுப்பிக்க நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவை உமது கொடைக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்பு
கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்கள் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் திரு இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் திரு இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நம்பிக்கையோடு இந்த 8ஆம் மாத நவநாள் திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் உமது பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். அனைவரையும் ஆசிர்வதித்தருளும். பல்வேறு பணிகளின் காரணமாகவும் உடல் நலமற்ற நிலையிலும் வயது முதிர்ச்சியின் காரணமாகவும் இப்பலியில் கலந்து கொள்ள இயலாத ஒவ்வொருவரையும் உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அனைவரையும் ஆசிர்வதித்தருளும். நம்பிக்கையோடு உம்மை நோக்கி இருக்கின்ற ஒவ்வொருவரின் வேண்டுதல்களுக்கும் தகுந்த நேரத்தில் பதில் கொடுத்து அனைவரின் தேவைகளையும் உரிய நேரத்தில் நிவர்த்தியடைய செய்ய வேண்டுமாய் உம்மை மன்றாடுகிறோம். இதோ இந்த நன்னாளில் இத்திருப்பலியை தலைமையேற்று நடத்துகிற அன்புக்குரிய அருள்பணியாளர் பாபு அவர்களை உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர் செய்கிற பணிகளில் பாதுகாப்பையும் இன்னும் ஆர்வத்தையும் துடிப்போடு அவர் செயல்படுவதற்கான ஆற்றலையும் கொடுத்து அவரை வழி நடத்தியருளும். அவரது எண்ணங்கள் இயக்கங்கள் உரிய நேரத்தில் ஈடேறச் செய்ய வேண்டுமாய் உம்மை மன்றாடுகிறோம். இதோ இந்த நன்னாளிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற எங்களுடைய முன்னாள் பங்கு தந்தை அருள் பணியாளர், மறைந்த விண்ணக பிறப்படைந்திருக்கக்கூடிய அருள் பணியாளர் பிலிப் ஆண்டனி அவர்களை நினைவு கூறுகிறோம். அவர் வழியாக நீர் இப்பகுதிக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளின் நிமித்தமாக இந்நாளில் அவரின் ஆன்ம இலைப்பாற்றிற்காக நாங்கள் இணைந்து செபிக்கின்றோம். எங்களின் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே, அவரை உமது பாதம் ஏற்றுக்கொள்ளும். அவரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக எம் பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம். இதோ இந்த நாளில் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்ற ஜாஸ்பர் ஜோஸ்வித் என்ற 2 குழந்தைகளுக்காக அவர்களது பெற்றோர் இப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். வளரும் போதே அறிவிலும் ஞானத்திலும் விவேகத்திலுமாக அக்குழந்தைகள் வளர்வதற்கான ஆற்றலை கொடுத்தருளும். இன்றைய நாளில் தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நித்திஸ் என்ற சிறுவனை உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவரது அன்பு பெற்றோர் அரவிந்த் கரோலின் அவர்களின் வழியாக இக்குழந்தையை நல்முறையில் நீர் வளர்த்தெடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பலவிதமான ஆசைகளால் இக்குழந்தையை நிரப்பிட வேண்டுமாய் மன்றாடுகிறோம்.
நினைவில் வாழுகின்ற இயேசுதாஸ் அவர்களின் நினைவாக ஜெயமணி குடும்பத்தினர் இப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். அவர்களை உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். ஸ்டீபன் ராஜ், ஜெசிந்தா இவர்களுக்கு நல்ல உடலுள்ள சுகம் கொடுத்து அவர்களை பாதுகாத்தருளும். எண்ணங்கள் ஏக்கங்கள் உரிய நேரத்தில் ஈடேறச் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற வீடு கட்டுமான பணி நல்முறையில் நிறைவேறுவதற்கான ஆற்றலை கொடுத்தருளும். பொருளாதார ரீதியாக உதவி செய்தருள வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த நல்ல நாளிலே இங்கு கூடி இருக்கின்ற எம் பங்கிற்குட்பட்ட கிளை கிராமங்களாகிய முருக்கூர், விளாங்குளம், அரசங்குடி இறை மக்கள் ஒவ்வொருவரையும் உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அனைவரையும் ஆசிர்வதித்தருளும். இந்த நாட்களில் தேர்வு எழுதுகிற அத்துணை குழந்தைகளையும் உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அனைவரும் தங்கள் தேர்வுகளை நல்முறையில் எழுதுவதற்கான ஆற்றலை கொடுத்தருளும். படித்ததை நினைவில் நிறுத்தி அவர்கள் நல்முறையில் தேர்வு எழுதி பெற்றோருக்கும் உறவுகளுக்கும் நற்பெயரை பெற்றுத் தருகிற குழந்தைகளாக அவர்கள் வளரச் செய்தருளும். எம் பங்கில் இருக்கிற அனைத்து குடும்பங்களையும் உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் குடும்பங்கள் நிலைத்திருக்கவும், பகைவரை மன்னித்து அனைவரையும் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து வாழ்வதற்கான நல்லதொரு இறை சமூகமாக இவர்கள் வளர நீர்தாமே இவர்களை ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டுமாயுமை மன்றாடுகிறோம். இதோ இந்த நாளிலே இங்கு கூடி இருக்கிற ஒவ்வொருவரின் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். குறிப்பாக எங்கள் குடும்பங்களில் இருக்கிற நோயாளர்களையும் வயது முதிர்ச்சியின் காரணமாக இருக்கின்ற முதியவர்களையும் உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை உமது பாதம் அர்ப்பணிக்கிறோம். நீர்தாமே எங்கள் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உடைத்து எங்கள் குடும்பங்களில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய்மை மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக இன்றைய நாளில் இயற்கை எய்திய ஒவ்வொருவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலமை காக்கும். நம்ம நாள் புத்தகத்தில் பக்கம் எண் 25 அனைவரும் எடுத்துக்கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நம் பாதுகாவலராம் திருச்சி லூர்து நகர் புனித லூர்து அன்னை வழியாக இறைவனிடம் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். புனித லூர்து அன்னையை எமக்கு தாயாக தந்து அருள் பொழிந்து ஆசிர்வதித்ததற்காக புனித லூர்து அன்னை வழியாக ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இத்திருத்தலத்திற்கு வந்திருக்கின்ற அடியவர்களாகிய நாங்கள் அன்னையிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக புனித லூர்து அன்னை வழியாக ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை போக்கி நாங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை
உம் திருவுளபடி வாரி வழங்கி புது வாழ்வு தந்ததற்காக புனித லூர்து அன்னை வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இத்திருப்பலியின் வழியாக உம் திரு உடலையே எங்களுக்கு ஆன்ம உணவாக வழங்கியதற்காக புனித லூர்து அன்னை வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் புனித லூர்து அன்னை வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நமது அன்னைக்கும் இறைவனுக்கும் மௌனமாக நன்றி செலுத்துவோம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு
அனைவரும் மௌனமாக நற்கருணை நாதரை உற்று நோக்கி நமது உள்ளத்து உணர்வுகளை ஆண்டவரிடத்தில் பதிய செய்வோம். இன்றைய நாளில் நாம் நினைவு கூறுகிற நம்மை விட்டு பிரிந்து விண்ணக பெறப்படைந்திருக்கக்கூடிய அருள் பணியாளர் பிலிப் ஆண்டனி அவர்களுக்காக நற்கருணை ஆண்டவரிடத்தில் மௌனமாக நாம் ஜெபிப்போம். நாம் கேட்பதற்கு முன்னதாகவே நம் தேவைகளை எல்லாம் தருகின்ற இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் இணைந்து மாண்புயர் கீதம் இசைத்து கடவுளை புகழ்வோம். வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு வெட்டு சென்றேன். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் இணைந்து லூர்து அன்னை வழியாக ஜெபிப்போம். திருச்சி லூர்து நகர் புனித லூர்து அன்னை வழியாக அருளை பொழியும் இறைவா, உம் அடியவர்கள் யாவரையும் அன்போடு அருள் வழங்கி காத்தருளும். உம்மீது அளவு கடந்த அன்பும் ஆழ்ந்த நம்பிக்கையும் பக்தியும் விடுதலை ஏக்கமும் கொண்டு வாழும் உம் மக்கள் யாவருக்கும் உடல் நலத்தையும் நிறை அருளையும் பொருளாதார நலன்களையும் உள்ளத்தில் அமைதியையும் குடும்பத்தில் இறை அமைதியையும்
சமுதாயத்தில் நன்மதிப்பையும் முழு மனித விடுதலையையும் தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த அழகிய தருணத்தில் இன்றைய நாளில் நமக்காக நமது எளிய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்தி நமக்காக ஜெபித்திருக்கக்கூடிய அன்புக்குரிய நமது அருள் பணியாளர் அருள் தந்தை பாபு அவர்களுக்கு நன்றி சொல்லுவதற்கான தருணம் இது. இந்த பங்கிற்கு நான் வந்த நாளிலிருந்து பலவிதமான பணிகளை முன்னெடுக்கலாம் என்று சொல்லுகிற போதெல்லாம் எங்கள் பாபு ஃபாதர் மாதிரியே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை எப்போதுமே எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த எங்கள் பாபு ஃபாதர் அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவிற்கு இந்த ஊரில் உங்களுடைய தாக்கம் இருக்கிறது, எந்த அளவிற்கு அவர்களின் இதயத்தில் நீங்கள் இடம் பிடித்திருக்கிறீர்கள் என்பதையெல்லாம் நாங்கள் அதிகமாகவே உணர்ந்திருக்கிறோம். நிறைய பிரதர்ஸ் 2 பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் சொல்லுவாங்க, யார் அந்த பாபு ஃபாதர் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க இருக்கும்போதே உங்களை அழைத்து வந்து விட வேண்டும் என ஆசைப்பட்டோம். திடீர்னு அவங்களுக்கு பேர்வல் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துவிட்டது. இந்த நாளில் எங்கள் மக்களோடு இணைந்து இந்த எங்கள் எளிய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து எங்களுக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்தமைக்காக உங்களுக்கு எங்கள் ஊரில் உள்ள அனைவரின் சார்பாக நன்றிகளை மனதார தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, தந்தை அவர் சொன்னது போல பொன்மலைப்பட்டியில் நல்ல சமாரித்தன் இல்லத்தில் நான் ஹாஸ்டலில் படிச்சுக்கிட்டு இருந்தப்ப எனக்கு வார்டனாக இருந்து வழி நடத்தியவர் அன்புக்குரிய தந்தை அவர்கள். தந்தையை குறித்தவரை நான் நிறைய ஆச்சரியப்பட்டது உண்டு. நாங்கள் படித்த நாட்களிலும் சரி, நாங்கள் பழகிய நாட்களிலும் சரி, தந்தை வந்ததுமே நானும் ஆனந்தனும் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். அப்பா பக்கத்தில் வந்து சொன்னார், ஒரு ஃபாதர் வந்திருக்கிறாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஃபாதர், எங்கே அவர் அப்படின்னு கேட்டு தந்தையை போய் பார்த்துட்டு வந்தார். அந்த அளவிற்கு தந்தை இந்த இடத்தில் இருந்தபோது பலவிதமான பணிகளை முன்னெடுத்து நம்ம எல்லோரும் உள்ளத்திலும் நீங்காத ஒரு இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு தந்தை. நான் சின்ன பிள்ளையா குருமடத்து நான் விடுதியில் படிச்சிருந்தப்போ கூட நிறைய காரியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர். அவரை பார்த்துதான் எப்போதும் துடிப்போடு இருக்க வேண்டும் என்பதை என் இதயத்தில் நான் இருத்தி கொண்டேன். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சின்ன சின்ன குழுவாக பிரிப்பார். ஒரு சின்னோண்டு இடம் தான், அந்த இடத்த கொடுத்து அந்த கார்டன் யார் அதிகமாக நல்லா வளர்க்குறா, ஒவ்வொரு கார்டனுக்கும் ஒரு பேர் வைக்க சொல்லுவார். ரொம்ப குழுவாக இணைந்து செயல்படுவதற்கும் எப்படி ஒரு குழுவை ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கும் மிகச்சிறந்த முன்னுதாரணமாக நான் தந்தை அவர்களைத்தான் என் வாழ்வில் கண்டிருக்கிறேன். தந்தை அவர்களைப் போல பணி செய்ய வேண்டுமென படிக்கின்ற காலத்தில் ஒரு ஆசை இருந்தது. ஒரு விதத்தில் இன்று ஓடி ஆடி பலவிதமான பணிகளை செய்கிறோம் என்றால் அதற்கான விதையை விதைத்தவர் தந்தை அவர்கள்தான். பெரிதா எங்கள்கிட்ட அதிகமாக நேரம் செலவிட்டு என்றெல்லாம் பேசினதில்லை. எல்லோரும் அவருக்கு ஒருவராக தான் தெரிவார். எல்லாருடைய மனசுலையும் பாபு ஃபாதர், பாபு பிரதர்னு சொல்லுவோம். 1000 அருள் சகோதரர்களை விடுதியில் பார்த்திருந்தாலும் கூட தந்தை அவர்கள் நீங்காத ஒரு இடத்தை எங்கள் இதயத்தில் பிடித்தவர். இந்த ஊரில் தந்தை அவர்கள் ஆற்றிய பணியினை இங்கு வந்த நாளிலிருந்தே கண்டிருக்கிறோம். அது முருக்கூராக இருக்கட்டும், விளாங்குளம் அரசங்குடியாக இருக்கட்டும், எல்லா பணிகளிலும் தந்தையுடைய தாக்கம் இருப்பதை உணர முடிந்தது. தந்தை அவர்களுடைய சிறப்பு என்னவென்றால், தந்தை அவர்கள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட மறுநாளே இந்த பங்கிற்கு பங்கு தந்தையாக வந்தார். அது நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு பெருமை. கரங்களை தட்டி தந்தைக்கு நமது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நமது எளிய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து நமக்காக ஜெபித்த தந்தை அவர்களுக்கு நமது பங்கு பேரவையின் துணைத் தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நமது நன்றிகளையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துகிறார்கள். நமது பங்கு பேரவையினுடைய செயலர் அவர்கள் ஆனந்தியக்கா தந்தை அவர்களுக்கு ஒரு சிறிய நினைவு பரிசை வழங்குகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நமது பங்கினுடைய முன்னாள் பங்கு தந்தை நமக்காக விண்ணிலிருந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய அருள் தந்தை பிலிப் ஆண்டனி அவர்களுக்காக ஒரு சிறப்பு திருப்பலியை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்ற விதையை எனக்குள் விதைத்தவர்கள் முருக்கூரை சார்ந்த அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அண்ணன் ராபி அவர்கள் தான் என்ன சொன்னாங்க, தந்தை அவர்களுக்கான ஒரு திருப்பலியை நாம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு என்ன செய்கிறீங்களோ எங்கள்கிட்ட சொல்லுங்கள், நானும் வந்து கலந்து கொள்கிறோம், எங்கள் மக்களும் வந்து கலந்து கொள்வார்கள் அப்படின்னு சொன்னார். அங்கே முடித்து இங்கே வந்து இறங்குறேன். இங்கே ஸ்டீவன் அண்ணன் வந்து நின்றார். இன்னைக்கு தந்தையினுடைய நினைவு நாள் இந்த வாரத்தில் வருது, அதை கொஞ்சம் நல்ல விமர்சையாக அவருக்காக நாம் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நிறைய முன்னேற்பாடுகளை செய்தார்.
அந்த நாளில் கூட, குறிப்பாக தந்தை அவர்களின் இறந்த அந்த நாளில் அவரை நினைவு கூறும் வண்ணமாக அரசங்குடியிலிருந்து எனக்கு முதல்ல அவங்க தான் மெசேஜ் அனுப்புனாங்க. இன்னைக்கு ஃபாதருடைய நினைவு நாள், தந்தைக்காக ஜெபிக்க சொல்லி மெசேஜ் போடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க. எந்த அளவிற்கு இந்த பங்கிற்கு வந்து பணியாற்றுகிற தந்தையர்கள் மீது நீங்கள் அன்பையும் பாசத்தையும் காட்டுகிறீர்கள் என்பதற்கெல்லாம் இது மிகச்சிறந்த ஒரு உதாரணம். ஒரு ஊர் மட்டுமல்ல, எல்லா ஊரிலுமே இந்த தந்தையர்கள் மீது காட்டுகிற அன்பை கண்டு நானும் வியந்து போகிறேன். அதன் அடிப்படையில் இந்த நாளில் தந்தையவர்களுக்காக ஜெபிக்கலாம் என்ற அழைப்பை கொடுத்த போது அழைப்பை ஏற்று பலரும் இங்கு வருகை தந்திருக்கிறீர்கள். கிளை கிராமங்களிலிருந்து, முருக்கூரிலிருந்தும், விளாங்குளம், அரசங்குடியிலிருந்தும் இங்கு வருகை தந்திருக்கிறீர்கள். வருகை தந்துள்ள அத்துணை பேருக்கும் இன்றைய நாளில் உணவு வழங்குவதற்காக அண்ணன் ஸ்டீபன் அவர்களுடைய குடும்பத்தினர் உதவிகளை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கும் வண்ணமாக அண்ணனுக்கு பொன்னாடையதை அணிவிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் நாம் அனைவரும் பக்தியோடு இந்த வழிபாடுகளில் பங்கெடுக்க உறுதுணையாக இருந்த அன்பு தம்பி ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நமது நன்றிகளை தெரிவிக்கும் வண்ணமாக பங்கு பேரவையின் பொருளர் அவர்கள் ஒரு சிறிய நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். 8 மாத நவநாளிலுமே இசைக்கருவி மீட்டி நாம் அனைவரும் பக்தியோடு பங்கெடுக்க உதவி இருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். எதிர்வருகின்ற திருவிழா நாட்களிலும் எங்கள் குழந்தைகளை கொண்டு மிகவும் சிறப்பாக வழிபாட்டிற்கு உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நாம் நினைவு கூறுகிற அன்பு தந்தைக்கு அஞ்சலி செலுத்தும் வண்ணமாக நமது ஊரில் இருக்கின்ற சிறு குழந்தைகள் இப்பொழுது பவனியாக மெழுகுதிரிகளை கொண்டு வந்து தந்தையின் திருப்படத்திற்கு முன்பாக வைக்கிறார்கள். நம் அனைவருடைய சார்பாக இந்த அஞ்சலி செலுத்தப்படுவதன் அடையாளமாக இந்நிகழ்வு அரங்கேறுகிறது. அனைவரும் அமைதியாக இருப்போம். ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து தந்தை அவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்துவோம். அன்புக்குரியவர்களே, இன்று மட்டுமல்ல என்றுமே நமக்காக ஜெபித்த, நமக்காக ஆன்மீக பணிகளில் வழிகாட்டிய ஒவ்வொரு அருள் பணியாளர்களையும் நினைவில் கொள்வோம். நம்மை விட்டு பிரிந்து விண்ணகத்தில் இருந்து நமக்காக ஜெபிக்கின்ற அன்பு தந்தை பிலிப் ஆண்டனி அவர்களுக்காகவும் நமது குடும்பங்களில் தனிப்பட்ட ஜெபத்தை முன்னெடுக்க வேண்டுமென உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் இறுதி ஆசிற்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிறரை மன்னிக்கின்ற போது நாம் சுகம் பெறுகிறோம் என்று வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.